सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 11/7/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்கான உரைக்கல். சாகார பாபாவின் சரித்திரம். தற்சமயத்தின் விசேஷங்களை தெரிந்து கொண்டே தன்னுள் அந்த அனைத்து சக்திகளையும் தாரணை செய்து தன்னைத்தானே விசேஷ ஆத்மாவாக ஆக்கியிருக்கிறீர்களா? எப்படி இந்த நேரத்தின் விசேஷங்களை வர்ணனை செய்கிறீர்கள், அதேபோல் தன்னிலும் அந்த விசேஷங்களை பார்க்கிறீர்களா? நேரத்தில் எவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறதோ அவ்வளவு உங்களிலும் இருக்கிறதா? அல்லது நேரத்தில் அதிகம் இருக்கிறது மற்றும் தன்னில் குறைவாக இருக்கிறதா? நேரம் மற்றும் தன்னில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? வித்தியாசம் இருக்கிறதா? சுயம் நீங்கள் பவர்ஃபுல், சக்தி நிறைந்தவர்களா அல்லது நேரம் சக்தி நிறைந்ததாக இருக்கிறதா? இப்பொழுது நேரம் இருக்கிறது, சுயம் தான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை இது இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்றால், உலகில் உள்ள அஞ்ஞானி பிற ஆத்மாக்கள் மற்றும் ஞானி ஆத்மாக்களாகிய நீங்கள் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்களில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த மாதிரி இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும் என்று இதையோ அந்த மனிதர்களும் கூறுகிறார்கள். நீங்களும் இப்படி இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஞானி மற்றும் அஞ்ஞானியில் இதுதான் வித்தியாசம். வேண்டும் வேண்டும் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள், ஆனால் ஞானிகள் வேண்டும் என்று கூறுவதில்லை. என்ன இருக்க வேண்டுமோ அதை செய்து காண்பிக்கிறார்கள். அவர்களுடையது சொல்வது மட்டும்தான், ஞானிகளுடையது செய்வதாகும். இதுதான் வித்தியாசம். அவர்கள் சொல்ல மட்டும் செய்கிறார்கள், நீங்கள் செய்கிறீர்கள். ஒருவேளை இப்பொழுதும் இது இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் வித்தியாசம் என்னவானது? நேரத்தின் என்னென்ன விசேஷம் இருக்கிறது மற்றும் அந்த வித்தியாசங்களில் இருந்து எனக்குள் என்னென்ன விசேஷங்கள் குறைவாக இருக்கிறது என்று தன்னைத்தானே கேளுங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு விசேஷமாவது குறைவாகி விட்டது என்றால் விசேஷ ஆத்மாக்களில் வர முடியுமா என்ன? வர முடியாதுதான் இல்லையா? இந்த நேரத்தின் விசேஷங்களை எடுத்தீர்கள் என்றால் அநேக விசேஷங்கள் தென்படும். அவைகளில் இந்த நேரத்தின் உயர்ந்த விசேஷமாக என்ன இருக்கிறது? சங்கம யுகத்தின் நேரம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? உயர்ந்தவராக ஆவதற்கான நேரமோ இதுதான். ஆனால் இந்த நேரத்தின் விசேஷமாக மற்ற எந்த நேரத்திலும் இல்லாத விசேஷம் என்ன இருக்கிறது? இந்த சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் இனிமையான மேளாவாகும், சந்திப்பாகும். இந்த மேளாவில் ஆத்மாக்களுக்கு தந்தையோடு சந்திப்பு ஏற்படுகிறது. இந்த விசேஷம் வேறு எந்த யுகத்திலும் இல்லை, அது இதில் மட்டும்தான் இருக்கிறது. தந்தை மற்றும் குழந்தைகளின் மேளா மற்றும் சந்திப்பு என்று கூறினாலும் இந்த விசேஷத்தை எப்பொழுதும் தன்னில் தாரணை செய்து கொண்டே
நடந்து கொள்கிறீர்களா? எப்படி சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் மேலாவாக இருக்கிறது, அதேபோல் ஒவ்வொரு நேரமும் தன்னைத்தானே தந்தையோடு சந்திப்பை ஏற்படுத்துவதற்கான அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது இந்த மகான் உயர்ந்த வேளையில் திடீரென்று எப்பொழுதாவது பாப்தாதாவின் கையை விட்டுவிட்டு மேலா மற்றும் சந்திப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறீர்களா? எப்படி சில நேரங்களில் மேலாவில் சில குழந்தைகள் காணாமல் போய்விடுகிறார்கள் இல்லையா? தாய் தந்தையின் கையை விட்டு விடுகிறார்கள். மேலா என்றாலே குஷியை கொண்டாடுவதற்காகத்தான். ஒருவேளை மேலாவில் ஏதாவது ஒரு குழந்தை தாய் தந்தையிடமிருந்து பிரிந்துவிட்டது மற்றும் கையையும் துணையையும் விட்டுவிடுகிறது என்றால் அதற்கு என்ன பிராப்தி இருக்கும்? குஷிக்கு பதிலாக இன்னும் அதிகமாக அமைதியற்றவராக ஆகிவிடும். அப்படி மேலாவில் எப்பொழுதும் குஷியின் பிராப்தி செய்து கொண்டிருக்கிறேனா, எப்பொழுதும் சந்திப்பில் இருக்கிறேனா என்று உங்களை நீங்களே பாருங்கள். யார் எப்பொழுதும் சந்திப்பில் இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? அவர்களுடைய விசேஷமாக என்ன இருக்கும்? அதீந்திரிய சுகத்தில் இருப்பவர் மற்றும் எப்பொழுதும் சந்திப்பை செய்து கொண்டிருப்பவரின் அடையாளம் என்னவாக இருக்கும்? அவருடைய விசேஷமாக என்ன இருக்கும்? யார் எப்பொழுதுமே சந்திப்பில் மூழ்கி இருப்பாரோ அவருக்கு ஒருபொழுதும் எந்த தடையும் இருக்காது. சந்திப்பு தடையை அகற்றி விடுகிறது. அவர் விக்ன விநாசக், அதாவது தடையை அழிப்பவர் ஆக இருப்பார். சந்திப்பை தான் மிலன், மூழ்கி இருக்கும் நிலை மக்ன என்று கூறுவது. ஏதோ விதமான தடை வருகிறது மற்றும் தடையின் வசமாகி விடுகிறார்கள் என்றால் இதனால் என்ன நிரூபணம் ஆகிறது? எப்பொழுதுமே சந்திப்பு மேலாவில் இருப்பவராக இல்லை என்பதுதான். எப்படி நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நேரத்தின் லாபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். அப்படியானால் இந்த அறிவிப்பை தனக்குத்தானே உங்களுக்கும் கொடுக்கிறீர்களா அல்லது மற்றவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு நீங்களே இந்த அறிவிப்பை கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு நொடி கூட சந்திப்பிலிருந்து தூரமாக இருக்க முடியாது. ஒவ்வொரு வினாடியும் சந்திப்பை செய்து கொண்டே இருப்பார். எப்படி ஏதாவது ஒரு பெரிய மேளா நடக்கிறது என்றால் அதற்கும் இந்த மேளா இவ்வளவு காலம் நடக்கும் என்று காலமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். பின்பு அது முடிவடைந்து விடும். ஒருவேளை ஏதாவது உயர்ந்த மேளா நடக்கிறது, மேலும் மிக குறைந்த காலத்திற்காக இருக்கிறது என்றால் என்ன செய்வார்கள்? அதேபோல் இந்த சங்கம யுகத்தின் மேலாவில் ஒருவேளை இப்பொழுது கொண்டாடவில்லை என்றால் பின்பு எப்பொழுதாவது இந்த மேளா நடக்குமா என்ன? முழு கல்பத்திலும் இந்த குறைந்த காலத்தில்தான் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு நடக்கிறது என்றால் இவ்வளவு குறைந்த காலத்து மேலாவில் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நொடியும் கொண்டாட வேண்டும். அப்படி நேரத்தின் விசேஷத்தை தெரிந்து கொண்டு தன்னிலும் அந்த விசேஷத்தை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது தானாகவே உயர்ந்த ஆத்மா ஆகிவிடுவீர்கள். அனைவரின் லட்சியமோ உயர்ந்த ஆத்மா ஆவதற்கானதுதான் இல்லையா? உயர்ந்தவர்களாக ஆவதற்கான லட்சியம் இருந்த போதிலும் முயற்சி ஏன் சாதாரணமானதாக இருக்கிறது? லட்சியம் உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் பின்பு லட்சணம் சாதாரணமாக ஆத்மாவினுடையதாக ஏன் இருக்கிறது? இதன் காரணம் என்ன? லட்சியத்தையே மறந்து விடுகிறீர்கள். லட்சியத்தை வைப்பவர் பின்பு லட்சியத்தை மறந்து விடுகிறார்களா? ஏதாவது தடையை நிவாரணம் செய்வதற்கான சக்தி ஏன் குறைவாக இருக்கிறது? இதன் காரணம் என்ன? ஏன் நிவாரணம் செய்ய முடிவதில்லை? நிவாரணம் செய்ய முடிவதற்கான காரணமே என்ன? லட்சியம் வைத்தீர்களோ அதை அடைய முடியாததுதான்.
நிவாரணம் செய்வதற்கான சக்தி ஏன் குறைந்து விடுகிறது? ஸ்ரீமத் படி நடப்பவர்களுக்கோ எப்படி லட்சியமோ அப்படியே லட்சணம் இருக்கும். ஒருவேளை லட்சியம் சிரேஷ்டமாக இருக்கிறது, மேலும் லட்சணம் சாதாரணமாக இருக்கிறது என்றால் இதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் தடைகளுக்கு உங்களால் நிவாரணம் செய்ய முடிவதில்லை. நிவாரணம் செய்யாததற்கான காரணம் என்ன? எந்த சக்தியின் குறை இருக்கிறது? நிர்ணய சக்தி. இது சரிதான். எதுவரை நிர்ணயம் செய்ய முடிவதில்லையோ அதுவரை நிவாரணம் செய்ய முடிவது இல்லை. ஒருவேளை நிர்ணயம் செய்து விட்டீர்கள் என்றால் நிவாரணமும் செய்து விடுவீர்கள். ஆனால் நிர்ணயம் செய்வதில் குறை இருந்து விடுகிறது. மேலும் ஏன் நிர்ணயம் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் நிர்விகல்ப தீய எண்ணமற்ற நிலை ஆனவராக ஆக முடிவதில்லை. வீணான எண்ணம், தீய எண்ணம் புத்தியில் இருக்கும் காரணத்தினால், புத்தி தெளிவாக இல்லாத காரணத்தினால் நிர்ணயம் செய்ய முடிவதில்லை. மேலும் நிர்ணயம் செய்ய முடியாத காரணத்தினால் நிவாரணம் செய்ய முடிவதில்லை. நிவாரணம் செய்ய முடியாததற்கான காரணம் ஏதாவது குழப்பத்தின் வசமாகி விடுகிறீர்கள். சகஜ சாதனமாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? எப்படி தங்கத்தை பகுத்தறிவதற்காக உரைக்கல்லில் உரசி பார்க்கப்படுகிறது. அதன் மூலம் சுத்தமானதா அல்லது கலப்படமானதா என்பது தெரிந்துவிடும். அதே போல நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக உங்களின் எதிரில் உள்ள உரைக்கல் இருக்கிறது. சாகார பாபாவின், பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு காரியம் மற்றும் சரித்திரம் இதுதான் உரைக்கல் ஆகும். என்ன காரியம் செய்தாலும், என்ன எண்ணத்தை உருவாக்கினாலும் அதை சரியானதா அல்லது தவறானதா, வீணானதா சக்திசாலியானதா என்று ஒருவேளை இந்த உரைக்கல்லில் பார்த்து அதன் பிறகு என்ன காரியம் செய்வீர்களோ அது சுலபமானதாக உயர்ந்ததாக ஆகிவிடும். அப்படி இந்த உரைக்கல்லையே உங்களிடம் வைத்துக் கொள்வதில்லை. எனவே கஷ்டப்பட்டு மிகுந்த முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சகஜ புத்தியாக என்ன இருக்கிறதோ அதை மறந்து விடுகிறீர்கள். இந்த காரணத்தினால் தடைகளில் இருந்து முக்தி அடைய முடிவதில்லை. ஒருவேளை தங்க வேலை செய்பவர்களிடம் உரைக்கல் சரியாக இல்லை என்றால் என்னவாகும்? ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். அதேபோல் ஒருவேளை இந்த உரைக்கல்லை எப்பொழுதும் உடன் மற்றும் நினைவில் வைக்கவில்லை என்றால் பின்பு கடினத்தை அனுபவம் செய்வீர்கள். வாஸ்தவத்தில் சுலபமானதுதான் இல்லையா? பிறகு ஏன் கடினமாகி விடுகிறது? யுக்தியை உபயோகித்தீர்கள் என்றால் அவசியம் முக்தி ஏற்பட்டுவிடும். எண்ணத்தின் புயலாக இருந்தாலும், ஏதாவது சம்பந்தம் மூலமாக, இயற்கை மற்றும் பிரச்சனைகள் மூலமாக ஏதாவது புயல் அல்லது தடை வருகிறது என்றாலும் அதிலிருந்து விடுபடாததற்கான காரணம் யுக்தி இல்லை. யுக்தி யுக்தாக யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடப்பது. நடப்பவராக ஆகவில்லை. எவ்வளவு யோக யுக்தி யுக்தாக இருப்பாரோ அவ்வளவு அனைத்து தடைகளில் இருந்தும் அவசியம் விடுபட்டு இருப்பார். அனைத்து தடைகளில் இருந்தும் விடுபட்டிருக்கிறீர்களா அல்லது அதன் சொரூபமாக இருக்கிறீர்களா? யோக யுக்தாக இருப்பதில்லை. அப்பொழுதுதான் தடை சொரூபமானவராக ஆகிவிடுகிறீர்கள். எந்த நிகழ்ச்சி வைத்தாலும் அல்லது சொற்பொழிவு ஆகியவை நிகழ்த்தினாலும் அல்லது யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள் என்றாலும் அதில் அனைவருக்கும் முக்கியமாக எந்த விஷயத்தை கூறுகிறீர்கள்? முக்தி, ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமை ஆகும். அப்படி எப்பொழுது உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது என்றால் அதை பிராப்தி செய்யுங்கள். பிறகு கூறுகிறீர்கள் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. அப்படி முக்தி, ஜீவன் முக்தி பிறப்புரிமையாக இருக்கிறது என்ற இந்த முக்கிய ஸ்லோகன் இருக்கிறது. இதை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். மேலும் அதிகாரத்தை பெறவில்லையா?
குழந்தையாக ஆனீர்கள் மற்றும் ஆஸ்திக்கு அதிகாரி ஆனீர்கள் என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். அப்படியானால் இது புரிய வைப்பதற்காக மட்டும் தானா, அல்லது நடைமுறையில் செய்வதற்கான விஷயமுமா? தகுதி அடைவது வேறு விஷயம். ஆனால் முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைத்து விட்டதா அல்லது இல்லையா? இங்கேயே அடைந்து விட்டீர்களா அல்லது முக்தி தாமத்தில், முக்தி மற்றும் சொர்க்கத்தில் முக்தியை மற்றும் ஜீவன் முக்தியை அடைய வேண்டுமா? எதிர்காலத்திலோ கிடைக்கத்தான் வேண்டும். எதிர்காலத்தின் கூடவே இப்பொழுது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கிடைக்கவில்லையா? எப்பொழுது தந்தை இப்பொழுது கிடைத்திருக்கிறார் என்றால் ஆஸ்தியும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. எதிர்காலத்தின் ஆறுதலிலேயே சென்று கொண்டிருக்கிறீர்களா? செக் தடை கிடைத்திருக்கிறது. குழந்தைகளுக்கு செக் கொடுக்கப்படுவது இல்லை. குழந்தைகளோ தந்தையின் ஒவ்வொரு பொருள் மீதும் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு செக்கின் ஆறுதல் கொடுக்கப்படுவது இல்லை. அப்படி நடைமுறையில் என்ன ஆஸ்திக்கு இருக்கிறதோ அது இப்பொழுது பிராப்தியாகிறது. பந்தனம் நிறைந்த வாழ்க்கையின் கூடவே அனைத்திலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கையின் அனுபவமாகிறது. அங்கேயோ பந்தனமான வாழ்க்கையின் விஷயமே கிடையாது. அங்கேயோ அந்த பிராப்தியில் மட்டும் இருப்போம். முக்தி தாமத்தின் முக்தியின் அனுபவத்தை இப்பொழுது நீங்கள் செய்ய முடியும், ஆனால் அங்கே செய்ய முடியாது. அதனால் முக்தி, ஜீவன் முக்தியின் பிறப்புரிமையை எதிர்காலத்தில் அடைய வேண்டும் என்று அப்படி நினைக்காதீர்கள். எப்பொழுதிலிருந்து குழந்தையாக ஆனீர்களோ அப்பொழுதிலிருந்தே ஆஸ்தியும் அடைந்து விட்டீர்கள். மற்றபடி கட்டளைப்படி நடப்பவர், நம்பிக்கைக்குரியவர் எதுவரை ஆகியிருக்கிறீர்கள் என்பதில் வரிசை கிரமம் உருவாகிறது. सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।